வணக்கம். இந்நேரம் டெல்லியில் நடைபெறுகிற பிரதமர் தலைமையிலான நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கெடுத்திருக்க வேண்டிய நான், ஒன்றிய பாஜக அரசோட மாற்றாந்தாய் மனப்பான்மை கொண்ட நிதிநிலை அறிக்கையால் நீதி கேட்டு மக்கள் மன்றமான உங்கள் முன்னாடி பேச வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாக்கப்பட்டிருக்கேன். அதாவது இந்த நொண்டி குதிரைக்கு சறுக்கினது சாக்கு அப்படிம்பாங்க. அது மாதிரி போன பட்ஜெட்டில் தமிழ்நாடுன்றது இருந்ததா? புறநானூறு பற்றி மாண்புமிகு நிதியமைச்சர் பேசினார். இன்னும் இவர் ஏன் போல? அதுக்கு முந்தின வருஷம் இருந்து 22லையும் 21 இவங்க ஆட்சிக்கு வரையில் பட்ஜெட் முடிஞ்சு போச்சு. அப்போது இவருக்கு என்னன்னா, நீத்தி ஆயோக்கில் யாராவது தன்னை கேள்வி கேட்டுடுவாங்களோ, மத்திய அரசின் அதிகாரிகளும் இருப்பாங்க அதில், அப்படிங்கிற ஒரு அச்சத்தினால இவர் போலேன்னு தான் தோணுது. இல்லைன்னா தமிழ்நாடுங்கிற பேர் இல்லை, அதுக்காக நான் போலேன்னா அதை போல் இடியாட்டிக் ப்ராப்போசிஷன் வேறு இருக்க முடியாது. ஏன்னு சொன்னால், இப்போது திரு தங்கம் தென்னரசு அவர்கள் தமிழ்நாடு பட்ஜெட்டு போட்டிருக்கார். அந்த அறிவித்த பட்ஜெட்டில் தமிழ்நாட்டில் மொத்தம் 38 மாவட்டங்கள் இருக்குது. 27 மாவட்டங்களோட பேர் இல்லை. அப்படின்னா இந்த 27 மாவட்டங்களுக்கு விரோதமான அரசாங்கமா இல்லை விரோதமான நிதி அமைச்சரா? அதனால் அவரோட அரசாங்கத்தின் பட்ஜெட்டை உதாரணம் சொல்லணுங்கிறதுக்காக சொல்லியிருக்கேன். குஜராத் பேர் இல்லை, பிஜேபிக்கு ஓட்டு போடல அதனால் இல்லை அப்படின்னு ஒரு உளறல். 26 சீட்டுக்கு 25 சீட்டு கொடுத்துருக்காங்க மக்கள் குஜராத்தில். அதே மாதிரி மத்திய பிரதேஷ் 29க்கும் 29 பிஜேபி தான். மத்திய பிரதேஷ் பேர் இல்லை, யூபி பேர் இல்லை. ஆகவே ஒரு மாநிலத்தின் பேரை சொன்னாதான் அந்த மாநிலத்துக்கு நிதி ஒதுக்கீடு இருக்குங்கிறது முட்டாள்தனமானது. சரி, விசாகப்பட்டினம் சென்னை தேசிய நெடுஞ்சாலைக்கு இதில் நிதி ஒதுக்கியிருக்கு. சென்னை எங்கே இருக்குது? நான் என்ன நினைக்கிறேன், இந்த ஸ்பீச் ரைட்டர்ஸு தப்பு பண்ணிட்டாங்க. அதனால தான் ஸ்டாலின் ரொம்ப நல்லவர் தான். அவங்க என்ன பண்ணியிருக்கணும், விசாகப்பட்டினம் சென்னைன்னு போட்டு பிராக்கெட்டில் தமிழகத்தின் தலைநகரம் போட்டிருந்தா சென்னை தமிழ்நாட்டில் இருக்குதுன்னு ஸ்டாலின் ஞாபகம் வந்திருக்கும். அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கான திட்டங்கள் பெங்களூர்லேருந்து சென்னை வயா ஆந்திர பிரதேஷ் சாலைக்கு ஒதுக்கீடு இருக்குது. சரி, கிருஷ்ணகிரி சேலம் 8 வழிச்சாலை நடந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கு எல்லா ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்ஸுக்கும் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. அப்போது தமிழ்நாட்டுக்கு பேர் இல்லை, அதனால் நான் போலேங்கிறது நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி தான். ஆகவே இவங்களோட பேச்சுக்கள் பூரா நீங்கள் வர வர பார்த்தீங்கன்னா, அது காங்கிரஸாக இருந்தாலும் சரி திமுகவாக இருந்தாலும் பிதற்றலாக இருக்கிறது. அவங்களோட ஆர்குமெண்ட் எதுவுமே ஒரு சவுண்டு பிரின்சிபிள் அடிப்படையில் இல்லை.